கிடைக்கிறதில்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் லெவலுக்கு ஒரு தப்பை பண்ணிட்டு மறுபடியும் திருந்தி வாழணும் அப்படின்னு நினைச்சா கூட அவனுக்கு அந்த வாழ்வை கிடைக்கிறதில்ல. மீன்ஸ் ரீக்ரியேஷன் லைஃப் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. பட் இதே ஒரு விஐபி ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், இல்லை அரசியல்வாதிகள் ஆகட்டும், இவங்க தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வருஷக்கணக்கில் ஜெயிலில் இருந்துட்டு கோர்ட்டு அலைஞ்சிட்டு ஸ்டேஷன் அலைஞ்சிட்டு மறுபடியும் அவங்க வெளியே வந்த பிறகு, அதுவும் ரிலீஸ் ஆகி வெளியே வர்றதில்லை, ஜாமீனில் வெளியே வராங்க. ஜாமீனில் வெளியே வரும்போது அவங்களுக்கு மீண்டும் அவங்க பறிக்கப்பட்ட அந்த பதவி மீண்டும் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் ஒரு காமன் மேனுக்கு இது ஏன் கிடைக்கிறதில்ல அப்படின்னு நீங்கள் யாராவது சிந்திச்சு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவங்க அரசியல்வாதி, இவங்க காமன் பீப்புள். ஸோ அரசாங்கம் சொல்லுது, நான் உங்கள் அப்பன், நான் உங்கள் தம்பி, நான் உங்கள் மாமன், நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம், தமிழ்நாடு மக்களுக்காக நாங்கள் தியாகம் செய்துட்டு இருக்கிறோம், இன்னைக்கு இந்திக்காக போராடிட்டு இருக்கிறோம், படிப்புக்காக போராடிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி